பேட்டை படத்தில் வந்து ரஜினி சார் சொல்கிறது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். 100 ஆண்டுகள் தாண்டியும் இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான தமிழ் ஒருத்தர்கிட்ட இருக்க முடியுமா? இது ஒரு ஆச்சரியம் தான். நான் வந்து ஆய்வு பண்ணப்போ 35க்கும் மேற்பட்ட படங்கள் அவருடைய கவிதை வரிகள் தான் அதுக்கு டைட்டில்ஸா இருக்கு தமிழ்ல. அவர் வந்து பாஞ்சாலி சபதம் ஏன் எழுதினார் அப்படின்னா, பெண்களுடைய நிலை அன்றைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் முக்கியமா. அந்த பெண் விடுதலை நடந்தால்தான் மண் விடுதலை நடக்கும்ங்கிறது அவர் நம்பின ஒரு கொள்கை. கமல் அவர்களும் பாரதியாரும். கமல் அவர்களுக்கு வந்து பாரதியார் மேல ஒரு பெரும் மதிப்பு, அபிமானம் உண்டு. அவருக்கு வந்து பத்ம பூஷன் நினைக்கிறேன், அந்த விருது வழங்கப்பட்ட போது நான் அவரை போய் சந்திச்சு வாழ்த்தெல்லாம் சொன்னேன். ஒரு கவிதையெல்லாம் எழுதிலாம் போய் காமிச்சேன் அவர்கிட்ட. தீர்த்தக்கரை நிலையன்னு ஒரு பாட்டு இருக்கும், பாரதியாரோட ஒரு அருமையான ரேர் லவ் சாங். கமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, ஸ்ரீதேவி வருவாங்கன்னு, அப்ப இந்த பாட்டு வரும். அப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் பேசுற மாதிரிலாம் வசனங்கள் வரும். நீ என்ன ஜாதி அப்படிம்பாரு. உடனே கமல் வந்து வெள்ளை நிறத்தொரு பூனை அப்படின்னு சொல்லி அது கோபமா சொல்வார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். தமிழ் சினிமாவில் பாரதியார் அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் உள்ள நான் சில படங்களை சொல்கிறேன். தனியாக ஒரு செட்டு வச்சுருக்கேன். பேட்டை படத்தில் வந்து ரஜினி சார் சொல்கிறது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அமரன் படத்தில் வந்து அச்சமில்லை அச்சமில்லை. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? 100 ஆண்டுகள் தாண்டியும் இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான தமிழ் ஒருத்தர்கிட்ட இருக்க முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். அதுவே கூட நான் ஒரு பதிவாக போட்டிருக்கேன். நான் வந்து ஆய்வு பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட படங்கள் அவருடைய கவிதை வரிகள் தான் அதுக்கு டைட்டில்ஸாக இருக்கு தமிழில். அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏதாவது 2 சொல்ல முடியுமா? நிறையா. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சொல்கிறேனே, 2023 நமக்கு போர் தொழில்னு ஒரு படம் வந்ததா, அசோக் செல்வன் நடிச்சது. அது போர் தொழில் பழகுங்கிறது பாரதியாரோட வார்த்தை. இப்போ நான் கூட என்னுடைய சேனலில் வந்து மாஸ்டர் படத்தில் தளபதி பேசின ஒரு பஞ்ச் டைலாக் நையப்புடை அப்படிங்கிறது பாரதியாரோட வாசகம். சூரரை போற்று பாரதியார் எழுதின வரி. ரௌத்திரம் பழகு. ரௌத்திரம் கூட கொஞ்சம் பழசு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதும் வரல. இப்போ சமீபத்தில் தண்டகாரண்யம்னு ஒரு படம் வந்தது. தண்டகாரண்யம்னு ஒரு படம். அந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவில் அந்த இயக்குனர் பேசினார். அப்போது நான் வந்து பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு படைப்பு தான் இந்த படத்துக்கான கதைக்கான கருன்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து பாஞ்சாலி சபதம் ஏன் எழுதினார் அப்படின்னா, பெண்களுடைய நிலை அன்றைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் முக்கியமாக. அந்த பெண் விடுதலை நடந்தால்தான் மண் விடுதலை நடக்கும்ங்கிறது அவர் நம்பின ஒரு கொள்கை. அந்த படைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் தான், எல்லாருக்குமே தெரியும். பாஞ்சாலி வந்து சூதாட்டம் ஆடின பிறகு தூக்கில் உரிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் எப்படி பாஞ்சாலியை கேரக்டரைஸ் பண்ணார்? பாஞ்சாலி தைரியமாக தனக்கு அவமானம் நடந்தாலும் எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்கள துச்சாதனன் வந்து பாஞ்சாலியை தரன்னு முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஊர் வேடிக்கை தான் பார்க்கும். ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. ஆண் மக்கள்லாம் இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண மாட்டாங்க, பயம். அப்படிதான் நம்ம நாடும் அப்படி இருந்தது அன்றைக்கு. அதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த படைப்பு. அது ஒன்று. அவங்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, யாருமே காப்பாற்ற முன் வரலை. ஊர் மக்களை விட்டுருங்க, கணவன்மார்களே வரலையே. சூதாட்டத்தில் தோத்துட்ட அடிமை, ஓகே, அதுக்காக போய் ஒரு அவமானம் நடக்கும்போது உன்னுடைய மனைவிக்கு சும்மா யாராவது இருப்பாங்களா? எந்த ஆண்மகனும் இருப்பானா? இருந்தாங்க அந்த கதையில். கேள்வி கேட்குறாவ. சரி, அந்த அநீதி நடந்துருச்சு, எந்த சபையில் நடந்தது? எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய மேதைகள். பீஷ்மர், துரோணர், கிருப்பர், திருதராஷ்டிரர், இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பாஞ்சாலிக்கு தாத்தா மாதிரி. அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள், வீரர்கள், சாஸ்திரம்லாம் படித்தவங்க. அவங்களும் சும்மா தானே இருந்தாங்க. என்னது பெரியவங்களை போய் எதிர்த்து பேசுறதுலாம் அந்த பொண்ணு நினைக்கல, கேள்வி கேட்குது இல்லையா? அதுதான் இன்ஸ்பிரேஷன் அவர் சொல்றாரு.
ஸோ அந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல படத்தை. அந்த ஒடுக்குமுறை இருந்தது இல்லையா சில பேர் மேலே, அதை மையமாக வச்சுன்னு ஒரு படமாக தான் சொன்னார். ஆனால் அந்த கதை போக்கு, அந்த பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை அவர் காட்டியிருக்கிற விதம், எழுதியிருக்கிற விதம், அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு கருவாக அமைஞ்சது அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப முன்னாடி ஒரு எனக்கு பேர் தெரியல, ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து என்ன சொன்னாருன்னா, உலகத்திலே சிறந்த கேமராமேன் பாரதி அப்படின்னாரு. ஏன்னா இருள் என்பது குறைந்த ஒளி அப்படின்னு பாரதி ஒரு வசன கவிதையில் சொல்கிறார். இப்போ நைட் ஷாட் எடுக்கணும்னா லைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னா, அப்படியே பக்கா கும்மிருட்டில் எடுக்க முடியாது, எதுவுமே தெரியாதுல்ல. நீங்கள் மங்கலாக வெளிச்சம் வச்சுருப்பீங்கல்ல, அப்படி தானே எடுக்கிறாங்க நைட் ஷாட்லாம். நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதை அவர் அப்போ சொல்கிறார். அவர் வேற ஒரு கண்ணோட்டத்தை அதை சொல்கிறார். ஆனால் ஒரு கேமரா பர்சனுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷனாக தெரியுது, அவருக்கு ஒரு பெரிய தகவலாக அவருக்கு அது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. மகாநதி படத்தில் அந்த நல்லதொரு வீணை பாட்டே ஒரு சீனாக வருது. ஆமாம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். கே பாலச்சந்தருடைய படங்கள் அதுக்குள்ள தான் நான் இப்போ வரேன். நான் வறுமை நிறம் சிகப்பு, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கமல் அவர்களும் பாரதியாரும் அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா கமல் அவர்களுக்கு வந்து பாரதியார் மேலே ஒரு பெரும் மதிப்பு, அபிமானம் உண்டு. நீங்கள் சந்திச்சது உண்டா? சந்திச்சிருக்கேன். அவருக்கு வந்து பத்ம பூஷன் நினைக்கிறேன், அந்த விருது வழங்கப்பட்ட போது நான் அவரை போய் சந்தித்து வாழ்த்தெல்லாம் சொன்னேன். ஒரு கவிதையெல்லாம் எழுதிலாம் போய் காமிச்சேன் அவர்கிட்ட. என்ன கவிதை தெரியல, ரொம்ப முன்னாடி அவரை வாழ்த்தி ஒரு வெண்பா தான் அது. ஃபோட்டோலாம் கூட இருக்கு என்கிட்ட. இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு, குறிப்பாக ட்விட்டருக்கு வந்த பிறகு கூட அவருடைய அந்த டிபி பார்த்தீங்கன்னா பாரதியார் மாதிரி அந்த முண்டாசு தான் இருக்கும். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. கே பாலச்சந்தர் அவர்கள் பாரதியார் படத்தை எடுக்கிறதுக்கு கமலஹாசனை முடிவு பண்ணுறாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்களும் அதுக்குள்ளே இணையிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கல. கரெக்ட். அதை பற்றி பேசினதுண்டா? கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை ஒரு பாரதி விழாவில் வைரமுத்து அவர்கள் கூட அதை சொன்னார், இந்த மாதிரி நடக்கிறதா இருந்தது. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக நடக்கலை. அந்த வறுமை நிறம் சிகப்பில் பெரும்பாலும் பாரதி பாடல்கள் தான். கமலே பாரதி பக்தராக தானே வருவார், எல்லாத்துக்கும் ஒரு கவிதையை சொல்லிடுவார் இல்லையா. எப்படியோ வாழலான்னா எப்படி வேணா வாழ்ந்துருப்பேன், இப்படித்தான் வாழணும்னு நினைச்சேன். அதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், என்னன்னா ஐ திங்க் புத்தகத்தை எடை போடும்போது இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு தெரியுமா அப்படின்னு இது ஒன்று இருக்கும். கடைசியில் பாரதியாருக்கும் இந்த நிலைமை வந்துருச்சு, அப்படி கூட பசியை தீர்க்க முடியலையே அப்படின்னு ஒரு காட்சி வரும். பாட்டெல்லாம் அருமையா இருக்கும். தீர்த்தக்கரையினிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும், பாரதியாரோட ஒரு அருமையான ரேர் லவ் சாங். கமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, ஸ்ரீதேவி வருவாங்கன்னு, அப்போ இந்த பாட்டு வரும், நீங்கள் கேட்டிருக்கலாம். தீர்த்தக்கரையினிலே அந்த பாட்டு. மூலையில் செண்பகத்தோட்டத்திலே காத்திருந்தேன் வெண்ணிலாவிலே, வருவேன்னு சொன்ன, வரவே இல்லை. பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதம்மா, பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பார். கடைசியில கூட கமலை வந்து வீட்டை விட்டு துரத்தும் போது கூட அவங்க அப்பா கேட்பாரு, இதுக்கு எதுவும் பாரதியார் கவிதை கிடைக்கலையோ அப்படின்னு வசனம் வரும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். கடைசியில் கமல் வந்து எந்த வேலையுமே கிடைக்காம ஒரு சலூனில் வேலை செய்வார் அந்த படத்தில். அப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் பேசுகிற மாதிரிலாம் வசனங்கள் வரும். நீ என்ன ஜாதி அப்படிம்பாரு. உடனே கமல் வந்து வெள்ளை நிறத்தொரு பூனை அப்படின்னு சொல்லி அது கோபமாக சொல்வார். நல்லா இருக்கே கவிதை, நல்லா இருக்கே கவிதை, யார் எழுதினது, நீயா அப்படிம்பாரு. ஸோ அப்புறம் வந்து தில்லுமுல்லு படத்தில் கூட இன்டர்வியூக்கு வருவாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்லுவான். எழுந்து நின்றுடுவார் தேங்காய் சீனிவாசன். ஆனால் அவருக்கு தமிழே வராது. அதெல்லாம் வந்து நிறைய கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அது பெரிய கிரெடிட் கொடுக்கணும், கமல் அவர்களுக்கு கொடுக்கணும். அவர் நிறைய இடங்களில் அவர் கோட் பண்ணி நம்ம பார்க்குறோம் பாரதியாருடைய கவிதைகள். அவர் தான் முதல்ல இப்போ இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ இருக்குல்ல, அது வந்து ஒரு கவிதையில் வரக்கூடிய ஒரு கடைசி வரி. எனக்கு அந்த கவிதையை முழுக்க சொல்ல முடியுமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது மகாநதி படத்துல கமல் சொல்வார். இதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டான்ஸா சொல்லுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னை புதிய உயிராக்கி இந்த முன்னை தீய பயன்கள் எல்லாத்தையும் போக்கி என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னு அவருடைய குரல்ல வரும்.
அவர் தான் முதல்ல அதை பயன்படுத்தினது அந்த வரிகளை. ம். அதுக்கப்புறம் ரஜினி நீங்க சொன்ன மாதிரி வீழ்வேன் என்று நினைத்தாயன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பரவலாயிடுச்சு அந்த கவிதை. டிஷர்ட்லாம் அது ஆரம்பிச்சிச்சு அந்த வரிகள் வச்சு. கமல் அதை ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்லலாம். நிறைய அவரை பத்தி அவருடைய ஆஃபீஸில் கூட பாரதியார் படம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது இல்லைன்னா. அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது, பாரதியாருடைய ஒரு கோப்பாசைய மாதிரி இருந்தார் நிறைய இடத்துல. நீங்க நேரில் சந்திக்கும் போது இன்னாருடைய பேரன் அப்படின்னு அறிமுகமானதுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நிறைய பேர் இருந்தாங்க வரிசையில. நானும் அந்த வரிசையில் நின்று நானும் என்னுடைய அம்மா தங்கச்சி எல்லாம் போய் அவருக்கு பூங்கொத்து கொடுத்துலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஞாபகம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பாரதியார் அவர் வந்து ஒரு பேட்டியில சொன்னதா நான் படிச்சிருக்கேன். பாரதியாரோட பேரன்லாம் பாட்டு எழுத வந்த காலத்துல கூட ஜாதி வேற்றுமையெல்லாம் இருக்கே அப்படின்னு அவர் சொன்னதா படிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல.